உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். ஏசாயா 66வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பலவித பாடுகள், பலவித வேதனைகள், பலவித பிரச்சனைகள், பலவித கண்ணீர்களால் நிறைந்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் உள்ளமே உடைந்து போயிருக்கலாம். உங்க நிலைமையை யாரும் கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். உங்களை யாருமே விசாரிக்காமல், உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட நீங்க படுகிற கஷ்டத்தை பார்க்கிற தெய்வம், நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற வேதனையை பார்க்கிற தெய்வம், நீங்கள் வடித்து கொண்டிருக்கிற கண்ணீரை பார்க்கிற தெய்வம், நான் உன்னை தேற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் சோர்ந்து போகாதே. உன்னை தேற்றுகிற இயேசு நான் இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்கிற இயேசு நான் இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து புலம்பி போயிருக்கிறாய்? இந்த நாளிலும் கூட உங்களுடைய புலம்பலை பார்க்கிற தெய்வம், உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிற தெய்வம், உங்களுடைய கண்ணீரை காண்கிற தெய்வம் உங்களை தேற்றுகிற தகப்பனாயிருக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளை அழும் பொழுது எப்படி தேற்றுகிறதோ அதுபோல பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாயாக இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க படுகிற ஒவ்வொரு கஷ்டத்திலும் உங்களோடு கூட இருந்து உங்களை தேற்றுகிற தகப்பனா இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, என் வழக்கை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்வதற்கு ஒன்றுமில்லாத நிலைமையிலே தனிமையில இருக்கிறேன், தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், குடும்பத்தாரால ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் அப்படின்னு அழுது கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். நான் உனக்கு தாயாக இருப்பேன். எந்தெந்த காரியத்துல நீங்கள் தேற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களோ அதிலே நான் தாயாக இருந்து உன்னை தேற்றுவேன். நீங்கள் தேற்றப்படுவீர்கள். சொந்து போகாதீங்க, கலங்காதீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை தேற்றி உடைய காரியங்களை வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அநேக காரியங்களை நினைத்து உடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கலாம். கவலையோடும் மனக்குழப்பத்தோடும் மனபாரத்தோடும் இருக்கலாம். என்னை யார் தேற்றுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல தேற்றரவாளனாகிய தகப்பனாகிய இயேசு நீர் தாயாக இருந்து உடைய பிள்ளைகளை தேற்றி ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.